மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. சார், உலகத்தில் மிக முக்கியமான தேவை எல்லாருக்கும் என்னன்னா, சின்ன குழந்தை கூட சொல்லிடும், பணம். தனப்பிராப்தி, குபேரலக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியை ஏன் இவ்வளோ ஹைலைட் பண்ணுறோன்னா, லக்ஷ்மி செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பதால். தைரியலக்ஷ்மி வேணும், வீரலக்ஷ்மி வேணும், விஜயலக்ஷ்மி வேணும், சந்தான லக்ஷ்மி வேணும், பாக்யலக்ஷ்மி வேணும், தனலக்ஷ்மி வேணும். அதில் இந்த தனலக்ஷ்மி ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறார். வெற்றிக்கு அதிபதி விஜயலக்ஷ்மின்னா பணத்திற்கு அதிபதி தனலக்ஷ்மி. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரும்பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், பணப்பிராப்தி அதிகமாகக்கூடிய விஷயங்கள். அப்ப கோல்டு சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. நம்பர் 6 மறந்துடாதீங்க, வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க. ஒயிட் கலர் உங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ். உங்க லோகோவா இருக்கலாம், நீங்க வாங்குற கார் கலரா இருக்கலாம், அல்லது சம்பந்தப்பட்ட அன்னைக்கு நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இருக்கிறதுலே அல்டிமேட் நீங்க தான். சனியே 2 வென்டர். ரிஷபமும் அதே மாதிரி, கும்பமும் அடிச்சுக்க முடியாது. மகரமும் அதே மாதிரி தான். 2ஆம் வீட்டில் ராகு விடுகிறார். பொன்னையும் பொருளையும் அள்ளித்திருவார். நான் ஒரு 10 ரூபா போட்டா 10 ரூபா கிடைக்குமானா இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுக்கு அந்த தனப்பிராப்தி, தனலட்சுமியினுடைய அருள் நிறைந்திருக்கும். விரலெல்லாம் பணம், ஜோபெல்லாம் பணம், பெட்டியெல்லாம் பணம், வீடெல்லாம் பணம். ப்ராஜெக்ட் எம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2025 புத்தாண்டிலே சார், உலகத்தில் மிக முக்கியமான தேவை எல்லாருக்கும் என்னன்னா, சின்ன குழந்தை கூட சொல்லிடும், பணம். இந்த தனப்பிராப்தி, குபேரலக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியை ஏன் இவ்வளோ ஹைலைட் பண்ணுறோன்னா, லக்ஷ்மி செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பதால். எதையுமே அந்த திரு அப்படின்னு நம்ம சொல்லி வணங்குறதுடைய காரணம், நம்ம எதையுமே திருங்கிறது ஏன் அந்த வார்த்தை அடைமொழி வருகிறது என்றால், திருமகள். திருமகள் இருக்கும் இடத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும். இதைத்தான் நம்ம குபேரனில் சங்கநிதி, பத்மநிதின்லாம் நம்ம சொல்கிறோம். லக்ஷ்மிகளில் அஷ்டலக்ஷ்மிகள்லாம் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு லக்ஷ்மியும் ஒவ்வொரு தேவை. தைரியலக்ஷ்மி வேணும், வீரலக்ஷ்மி வேணும், விஜயலக்ஷ்மி வேணும், சந்தான லக்ஷ்மி வேணும், பாக்யலக்ஷ்மி வேணும், தனலக்ஷ்மி வேணும். அதில் இந்த தனலக்ஷ்மி ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறார். வெற்றிக்கு அதிபதி விஜயலக்ஷ்மின்னா பணத்திற்கு அதிபதி தனலக்ஷ்மி. இந்த குபேரலக்ஷ்மி என்று அழைக்கப்படுகின்ற இந்த தனலக்ஷ்மியினுடைய சக்தி. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமாக நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டாக தனித்தனியாக எங்கெங்கேயோ பார்க்குறோம். நம்ம குரு பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி பார்க்குறோம், ராகு கேது பயிற்சி பார்க்குறோம். ஒன்றுமே புரியல குருஜி. ஒருத்தர் பணம் வருங்கிறாரு, ஒருத்தர் வராதுங்கிறாரு. என்ன நடக்குன்னே ஒன்றும் புரியல. நான் சொல்கிற இந்தந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் பணம் வருவதற்கான சோர்ஸ் அதிகமாக இருக்குது. காரணத்துடன் சொல்லுகிறேன், நீங்கள் மட்டும் இதை பண்ணால் போதும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். 1ஆம் ராசியாகப்பட்ட தனப்பிராப்திக்கு 1ஆம் ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பணம் வரவு அதிகமாக இருக்கிறது. எப்படி? சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். அப்போது சனியினுடைய அனுகிரகத்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தொழில்கள், அதாவது கிழங்கு வகைகள், பெட்ரோலியம், தண்ணீர் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பணம் வருவதற்காக சனிக்கிழமைகளில் பணம் வருவதற்கான வாய்ப்பு. நம்பர் 8ஆம் நம்பர் வரும் நாட்களில் பணம் வருகின்ற வாய்ப்பு. கருநீலம் அல்லது கருப்பு கலர் விஷயங்கள் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு பிஸ்னஸில் நீங்கள் அதை இன்வால்வ் பண்ணும்போது பணவரவு. உங்கள் லோகோ இருந்ததுன்னா கொஞ்சம் பிளாக்காக மாற்றுறது உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா, 2ஆம் வீட்டிற்கே குரு பகவான் வருகிறார். 2க்கு வருகிறார். பொன்னார் மேனியன் என்று சொல்ல, பொன்னார் மேனியனே. அந்த குரு பகவான் பொண்ணிற்கு அதிபதி. சொல்கிறோம், ஆணி பொண்ணு சொல்கிறோம். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வேல்யூ. பொன் அப்படின்னா என்ன? அது நம்ம யாரையாவது கொஞ்சம் கூட என் தங்கம், என் செல்லம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன வருது? தங்கம். அந்த தங்கத்துக்கு அவ்வளோ வேல்யூ. அந்த தங்கம் 2ஆம் இடத்துக்கு வரும்போது, தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது பணமாக சேருவதை விட கோல்டாக சேரும். இந்த வருடம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் கோல்டு சீட்டு போட்டிருக்கீங்க? 1 சீட்டு போட்டிருக்கேன் சார், 2 சீட்டு போட்டிருக்கேன். என் தம்பி கூட சொன்னார், சதீஷ் சொன்னார், இந்த மாதிரி சார் எங்கள் வீட்டில் ஒரு மாங்காய் செயின் போட்டிருப்போம் சார். கல்யாணம்னா ஒன்று நான் போட்டுப்பேன், நான் போகிறதா இருந்தா. என் ஒய்ஃப் போகிறதா இருந்தால் என் ஒய்ஃபு கழட்டி கொடுத்துருவேன், அவள் போட்டுக்குவா. 2 பேருக்கு சேர்த்து ஒரு செயின் தான் சார். எங்கள் வசதி அவ்வளோதான் சார். இது போன நிறைய குடும்பங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 செயின் கிடைக்கும். 2 பேரும் ஆளுக்கு ஒரு செயின் போட்டுருங்க.
குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரும்பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் பணப்பிராப்தி அதிகமாகக்கூடிய விஷயங்கள், அது தன லாபத்தில். அப்போ கோல்டு சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அடுத்த ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்படி? சிம்ம ராசிக்கு சனி பகவான் அஷ்டம சனின்னு சொன்னீங்களே, சிம்ம ராசிக்கு கஷ்டம்னு சொன்னீங்களே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது தனப்பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். தனப்பிராப்தி 2ஆம் இடத்தை சனி பகவான் உண்டு பண்ணுகிறார். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன், தங்கமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்? வியாழக்கிழமை இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன டைமு? மத்தியானம் 3 மணி, காலையில் 3 மணி, அந்த மாதிரி 3ஆம் தேதி அந்த மாதிரி வர்றப்போ மஞ்சள் கலர் வஸ்திரங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் அந்த தங்கம் வாங்க போறீங்கன்னா இந்த காஸ்டியூமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தங்கம் சேரும். வியாழக்கிழமைகளில் தங்கம் எடுங்க. ஸோ அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன், சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ங்கிறது என்ன? புதனுடைய இடம். அப்போ மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஒரு கிளினிக் வைக்கலாம்னு ஆசைப்படுறேன், அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதில் டாக்டர்ஸ்க்கெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு 24 hours மாதிரி எல்லா டாக்டரும் வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணலான் இருக்கேன். மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாஸ்க் பண்ணலான் இருக்கேன், க்ளவுஸ் பண்ணலான் இருக்கேன், நான் காகிள்ஸ் பண்ணலான் இருக்கேன், அந்த மாதிரி சம்திங் அந்த ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணலான் இருக்கேன் போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோர் பண்ணுங்கள் சார். சிம்பிள், சூப்பராக நீங்கள் டெவலப் ஆகலாம். அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு அப்போ குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கும்போது, கன்னினா 2ஆம் வீட்டுக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுக்கு நம்பர் ரொம்ப ஃபேவரட்டான நம்பர் 6. அப்போ சுக்கிரனை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெள்ளி ஒரு ஃப்ரைடேஸில், அதாவது வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரக்கூடியது. சுக்கிரன்னா என்ன? பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆர்னமெண்ட்ஸு, வைரம், டைமண்ட் ஜுவல்லரி, டைமண்ட் பண்ணுறவங்க. அட ஏன் குருஜி நீங்கள் வேறு தங்கத்துக்கே வெளியிலாமல் இருக்கோ, டைமண்டுக்கு போயிட்டீங்க. நான் பெரிய பெரிய ஆட்களுக்கு சொன்னேன் சார். நம்ம லெவலில் நம்ம யோசிப்போம், நம்ம வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, அல்லது யூடியூப் மாதிரி வச்சுருக்கிறவங்க, அல்லது மீடியா படங்கள், குறும்படங்கள், வெப்சீரிஸ் மாதிரி எடுக்கிறவங்க, மகிழ்வுந்து வச்சுருக்கிறவங்க, ஒரு கார் வச்சுருக்கேன், 2 கார் ஆகும், 4 கார் ஆகும், 8 கார் ஆகும் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெடியாகும். நம்பர் 6 மறந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க. ஒயிட் கலர் உங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ். உங்கள் லோகோவாக இருக்கலாம், நீங்கள் வாங்குகிற கார் கலராக இருக்கலாம், அல்லது சம்மந்தப்பட்ட அன்னைக்கு நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அது ஒயிட் கலராக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி அடுத்த ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். எங்க? குரு 7இல் அமர்ந்து கொண்டு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீட்டிலிருந்து குரு 2ங்கிறது குருவினுடைய இடமே. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கும் தங்கம் நிறைய சேரும். தங்கம் மட்டுமல்ல, உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் டீச்சிங் சம்மந்தப்பட்ட அல்லது ஒரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ட்ரைனிங் அப்ளிகேஷன்ஸு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பணம் வரும். நம்பர் 3 உங்களுக்கு உகந்த நம்பராக இருக்கும். கிழமைகளில் வியாழக்கிழமை ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கனக புஷ்பராகம் போன்ற விஷயங்களில், ஜெம்ஸில் கனக புஷ்பராகம் போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதை வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். டீச்சிங் சம்மந்தப்பட்ட எதை வேணால், பிளாக் போர்டு பண்ணுறவங்க, சாக் பீஸ் பண்ணுறவங்க, ட்ரைனிங் லேப்டாப் பண்ணுறவங்களாம் படிக்கிற பொருள் தானே, புத்தகங்கள், முக்கியமாக டிஜிட்டல் புக்ஸு போன்ற, ஏன்னா குரு புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட புக்ஸ், ஆடியோ புக்ஸு, இப்போல்லாம் ஆடியோ புக்ஸே வந்துருச்சு. ஸோ சம்மந்தப்பட்ட புக்ஸ், அது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். மகரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய வீடு. குரு பகவான் கும்பம், அதாவது சனியினுடைய வீட்டை பார்ப்பதால், சனின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பூமிக்கு அடியில் மறைந்திருக்கும் பொருட்கள், கிழங்கு வகைகள், அது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு போன்ற காய்கறிகள் இன்வெஸ்ட் பண்ணுறது போன்றவெல்லாம். இரும்பு, முக்கியமாக இரும்பு உங்களுக்கு ஸ்கிராப், இரும்பை கட் பண்ணி ஸ்கிராப்பாக விற்கிற பிஸ்னஸ் போன்றவெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக. நம்பர் 8 உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி சனிக்கிழமைகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு வருடம் இந்த வருடம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இருக்கிறதுலே அல்டிமேட் நீங்கள் தான். உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டுக்கே வந்துடுறார். சனியே 2 வந்துட்டார். ரிஷபமுமோ அதே மாதிரி கும்பமோ அடிச்சுக்க முடியாது, ஏன்னா சம்மந்தப்பட்டவங்களே உங்களுக்கு வந்துட்டாங்க. மகரமும் அதே மாதிரி தான். 2ஆம் வீட்டில் ராகு விடுகிறார். 2ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டவங்களே அந்த ஸ்தானத்திலே உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, பொன்னையும் பொருளையும் அள்ளித் தருவார். ஸோ இவர்களுக்கெல்லாம் தான் இந்த தனப்பிராப்தி ஏற்பட போகிறது. பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படாமல், யாரெல்லாம் தொழிலில் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு 10 ரூபா போட்டால் 10 ரூபா கிடைக்குமானா இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுக்கு அந்த தனப்பிராப்தி, தனலட்சுமியினுடைய அருள் நிறைந்திருக்கும். விரலெல்லாம் பணம், ஜோபெல்லாம் பணம், பெட்டியெல்லாம் பணம்,
வீடெல்லாம் பணம், ஒரே எங்கே பார்த்தாலும் பணம். ப்ராஜெக்ட் எம் உங்களுக்கு தான். தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க குருஜி, கேட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. என் வறுமையெல்லாம் ஒழிஞ்சு போனது என் கண்ணு முன்னாடி தெரியுது. கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை ஃபோன் பண்ணுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய காலை அட்டன் பண்ணி 24 மணி நேரத்திற்குள் வீடியோ காலில் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நேரடியாக உங்களுடைய சொந்த ஜாதகங்களை பார்த்துக்கொள்ளலாம். அல்லது ibcbakti.com போனீங்கன்னா என்னுடைய தகவல்கள் வரும். அங்கே நீங்கள் புக் பண்ணி என்னுடன் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.